நயினார் வெளியிட்ட பித்தலாட்ட அரசியல், அண்ணாமலை கொடுத்த நெத்தியடி பதில், கதரும் கமலாலயம். அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை தற்போது வீதி லீடர்ஸ் என்கின்ற இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இந்த இயக்கத்தில் இதுவரை 20 லட்சம் பேர் உறுப்பினராக இணைந்துள்ளார்கள். பெருவாரியான நபர்கள் இந்த இயக்கத்தில் எப்படி இணைவது என்று தெரியாமல் இருப்பதால் விரைவில் ஒரு தொலைபேசி எண்ணை அறிவித்து அதில் மிஸ்டு கால் கொடுத்தால் உறுப்பினராகி விடலாம் என்கின்ற திட்டத்தை அறிவிக்கப் போகிறார் அண்ணாமலை. மேலும் பாஜகவில் இருந்து வெளியேறி புதிய இயக்கம் தொடங்கி அதை அரசியல் கட்சியாக அண்ணாமலை மாற்றப்போகிறார் என்று தெரிந்ததும் தமிழக பாஜகவில் இருந்து 90% தொண்டர்கள் வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கருநாகராஜன், அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட பல முக்கிய புள்ளிகளும் பாஜக மாவட்ட செயலாளர்களும் அண்ணாமலையின் இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். இதனால்தான் அண்ணாமலை தனது இயக்கத்தை அறிவித்து உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கிய 24 மணி நேரத்திலேயே 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் இணைந்தனர். இதை பார்த்து தமிழக பாஜக கடும் அதிர்ச்சி அடைந்தது. பாஜகவில் தீவிரமாக செயல்பட்ட அனைவருமே அண்ணாமலையின் பின்னால் அணிவகுக்க தொடங்கியதால் அதிர்ச்சி அடைந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை பாஜகவின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தன் பக்கம் இழுத்து சென்று விட்டார் என்று அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினார். அந்த அளவுக்கு தமிழக பாஜக தற்போது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இல்லாத காலி கூடாரமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட ஒரு பட்டியல் பெரும் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. அதாவது பாஜகவில் இருந்து அண்ணாமலையின் இயக்கத்திற்கு இணைந்த 25 பேர் மீண்டும் பாஜகவில் இணைந்துள்ளார்கள் என்று ஒரு புகைப்படத்துடன் செய்திகளை வெளியிட்டிருந்தார். ஆனால் அந்த புகைப்படத்தை பார்த்து பலரும் கிண்டல் செய்து வருகிறார்கள். காரணம், அதில் இருப்பவர்கள் யாரும் வீதி லீடர்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. நயினார் நாகேந்திரன் தனது சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு சென்றபோது அங்குள்ள தனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் புகைப்படம் எடுத்து அண்ணாமலையின் இயக்கத்திலிருந்து வெளியேறி பாஜகவிற்கு திரும்பியது போல சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். பாஜகவில் இருந்த ஒட்டுமொத்த தொண்டர்களும் அண்ணாமலை பக்கம் சென்று விட்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் நயினார் நாகேந்திரன் தனக்குத்தானே ஆறுதல் தேடிக்கொள்ளவே இப்படி செய்துள்ளார். மேலும் அண்ணாமலையின் இயக்கத்திலிருந்து அடுத்தடுத்து ஏராளமானோர் வரப்போகிறார்கள். பாஜக கூடாரம் மீண்டும் நிரம்பி வழிய போகிறது என்றெல்லாம் பாஜக சார்பில் தற்போது செய்தி பரப்பப்பட்டது. ஆனால் அந்த புகைப்படத்தில் உள்ள நபர்கள் அண்ணாமலையின் இயக்கத்திலிருந்து வெளியேறியவர்கள் இல்லை என்பதும் அவர்கள் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதையும் ஆதாரங்களுடன் சமூக வலைதளங்களின் அண்ணாமலையின் செய்தி வெளியீட்டு குழு செய்தி வெளியிட்டு நயினார் நாகேந்திரனை வருத்தெடுத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் பாஜக எந்த நிலையில் உள்ளது, அதற்கு எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் தமிழ்நாட்டில் யாருமே ஆர்வமாக இணைய மாட்டார்கள் என்றும், கடந்த 60 ஆண்டுகால ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சிகளே தற்போது ஆட்டம் கண்டுள்ள நிலையில் விஜயின் வருகை மற்றும் அண்ணாமலையின் புதிய கட்சி துவக்கம் காரணமாக இளைஞர்களின் கவனம் அவர்கள் பக்கம் திரும்பியுள்ள போது யாராவது பாஜக பக்கம் வருவார்களா என்று கூறி நயினார் நாகேந்திரனின் இந்த பதிவை பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். டாஸ்மாக் ஆன்லைன் முன்பதிவை ரத்து செய்ய கூறி உயர்நீதிமன்றத்தில் மனு. தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் குடிமகன்கள் நாங்கள் விரும்பும் மதுபானங்களை வாங்குவதற்கு முன்கூட்டியே ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று அதற்கான QR குறியீட்டை காட்டி டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கடந்த 7ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இது பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் இதை உடனடியாக ரத்து செய்யக்கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் ஆன்லைனில் மதுபானம் வாங்குபவர்கள் அதற்கான QR குறியீட்டை கொடுத்தனுப்பி டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை வாங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் பயன்பெறும் மருத்துவமனைகளுக்கோ அல்லது ரேஷன் கடைகளுக்கோ செல்வதற்கு கூட இது போன்ற முன்கூட்டியே பதிவு செய்யும் சிஸ்டம் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் கடைகளில் மதுபான பதிவுக்கு மட்டுமே குடிமகன்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதுடன் இந்த ஆன்லைன் சிஸ்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து வழக்கு விசாரணை விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடன் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.